ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ கங்குவா படம் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு லாஸ்ட் ஒன் டேல சோஷியல் மீடியாவில். ஆக்சுவலாக நம்ம வந்து நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ கூட போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ நம்ம ஸ்டைலில் போய் போல ஒரு பிரேக் டவுன் போடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஃபைனலி ஆடியன்ஸே ரோஸ்ட் மோடுக்கு இறங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மோடுக்கு போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும். நான் இந்த படத்தை பார்த்த விஷயங்கள்ல எனக்கு எது பிடிச்சது, எனக்கு எது பிடிக்கல, இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ரொம்ப வந்து கலாய்க்கிற விதத்தில் இல்லாமல் டீசெண்டாக இதில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ்லாம் என்னன்றதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தை பொறுத்த வரையும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ், ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்கேற்ற ப்ரொமோஷன் அது வந்து எப்பயுமே யாருமே எங்கேயுமே பண்ணுறது இல்லை. இந்த படத்துக்கு இவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு விஷயத்த செட் பண்ணவே கூடாது. ஆடியன்ஸ்க்கு அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ் யாரை வேணா இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹைப்பை கிளப்பி நான் இதை பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆனால் அது பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு விஷயம் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஆக்டர்ஸ், கோஸ்டார்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அவங்கள வேற மாதிரி டியூன் பண்ணது ஒரு தப்பான விஷயம். அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இவங்க சிம்பிளா கூட இதை எடுத்திருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஸ்வல் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் ஃபிலிமா இருந்திருக்கும். இது வந்து உலக பிரம்மாண்டம், உலக சினிமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு என்னென்னமோ சொல்லி அவங்க வேற மாதிரி டியூன் பண்ணி ரெடி பண்ணி தியேட்டருக்கு காமிச்சது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே சொல்லுவேன். இது வந்து ஒரு யூஸ்வல் கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஃபிலிம் தான். இதுல இருக்கக்கூடிய ஒரு புதுமை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைரக்டர் இதுவரையும் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த படத்துல செஞ்சு பார்த்திருக்காரு. அதுல வந்து ஒரு பரிசோதனை எலி மாதிரி சிக்கினது நம்ம சூர்யா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிறுத்தை சிவா அப்படின்னாலே ஒரு ஃபேமிலி, எமோஷன், டிராமா அந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது இதுலயுமே இருக்கு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் சைஃபை வித் ஃபிக்ஷன் ஃபேண்டசி அந்த ஒரு இதுல வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று கொண்டு போயிருக்காரு. அதை ஒழுங்கா பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒழுங்கா பண்ணல. ஸ்டார்டிங்ல அந்த பையனை வச்சு ஏதோ சயின்டிஃபிக்கா ரிசர்ச் நடக்குது அப்படின்றது தெரியுது. அது என்ன மாதிரியான ரிசர்ச், அது எதுக்காக பண்றாங்கன்ற எந்த ஒரு மோட்டிவ் கிளியராகவே போயிருக்காது. தென் இதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து கிரவுண்டடா இருக்காது. லைக் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸா காமிச்சிருப்பாரு. அவர் என்ன ஆள், எப்படிப்பட்ட ஆள், அவருக்கான ஆர்ஜின், அவருக்கான ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல. அப்போதானே அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு பில்டப் ஒன்று வரும். அந்த ஒரு கேரக்டரோட போர்ஷனை என்ன கேட்டிங்கன்னா, பிரான்சிஸ் போர்ஷன் மொத்தத்தையுமே தூக்கிட்டு படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு புக்கு படிக்கிற மாதிரி, ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி அது ஆரம்பிக்கிறதே பீரியாடிக் போர்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அது பார்ட் 2க்கு பிரசன்ட் டைம் வந்து லீட் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து ஏதோ மகாராஜா படத்துல வர மாதிரி, கிறிஸ்டோபர் நோலன்ல வர மாதிரி நான் எடிட்டிங்ல ஸ்கிரீன் பிளேல நான் வந்து செம்மையா அதை ஃபிக்ஸ் பண்றேன் பாரு, பாசிட்டிவ் பிரசன்ட் எப்படி மிக்ஸ் பண்ணி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அப்படி கொண்டு போறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு குழப்பி தான் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒண்ணுமே புரியல, இடியாப்ப சிக்கலா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2ல தான் கதையே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு விஷயமும் புரியல, ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து காம்ப்ளெக்ஸான எடிட்டிங்கை வந்து நீங்க கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஸ்கிரீன் பிளேவும் சரியில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ளா. இதை தாண்டி கத்துற சவுண்டு, மியூசிக்கோட இறைச்சல் தான் அதிகமா இருக்குன்ற தவிர்த்து உள்ள கான்செப்ட் ரொம்ப கம்மி. அதுதான் அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பிகெஸ்ட் ஃப்ளா. கேரக்டருக்கான ஒரு பில்டப் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நம்ம வந்து செட் பண்ணணுன்ற ஐடியா இல்லாம அந்த கேரக்டருக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து ப்ராப்பரா கொடுக்காம ஜஸ்ட் பில்டப்ஸை மட்டும் அள்ளி, எல்லா கமர்ஷியல் படத்துல கொடுக்குற மாதிரி பில்டப்ஸை மட்டும் அள்ளி கொடுத்துருக்காங்க. இது போக தேவையில்லாத ஸ்லோ சீக்வன்சஸ், சென்டிமெண்ட் சீக்வன்சஸ், தேவையில்லாத லென்த் டைலாக்ஸ், இது மாதிரியான பல விஷயங்களை போட்டு இந்த படம் வந்து ப்ராப்பரான ஒரு ஃபிலிமே இல்லாம அங்கங்க ஒரு கொஸ்டின் மார்க் விட்டு அந்த மாதிரி வந்து ஒரு படமா ஆயிருச்சு. இதுக்கு இடையில எண்டிங்ல அவரோட தம்பி, அவரும் ஒரு பிகஸ்ட் ஸ்டார், ஸோ அவரையும் உள்ள கூட்டு வந்து சின்னதா காமெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க டெரரா இருந்துச்சுடா, வேற மாதிரி இருந்துச்சுடான்னு. பட் எனக்கு பகீர்னு சிரிப்பு தான் வந்துச்சு. கார்த்தி அந்த மாதிரி பார்க்கும்போது லிட்ரலி பயம் வரல. ரோலெக்ஸ் அது ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி கெத்தா வந்து நின்று அப்படி ஒரு மிரட்டுச்சு. ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. லிட்ரலி அது எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. கார்த்தியோட அந்த ஒரு கேமியோ ஓவராலா பல இடியாப்ப சிக்கலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸை போட்டு அவங்களுக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாம ஒரு படமா வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்குவா. ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே எல்லாருமே இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா ஃபேன்ஸே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. நாங்க வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்தையே நான் வெயிட் பண்றோம், இது நாங்க கழட்டி விட்டோம், அவ்வளவுதான். எனக்கு படம் ஆரம்பிக்கும் போதே தெரியும், சிவானும் போதே
போதே டவுட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க சோஷியல் மீடியாவில். ஆளை விடுங்க, இன்று போய் நாளை வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த படத்தை வந்து கையை கழுவி விட்டுட்டாங்க. ஸோ ஓவராலாக இப்போ கங்குவாவோட நிலைமை இதுதான். இதுக்கும் மேலே நான் முட்டுவேன் ப்ரோன்னு முட்டுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பாருங்க, ஜஸ்ட் 58 crores தான். அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பாருங்க, அங்கேயே தெரிஞ்சிருச்சு ப்ரொடியூசர்ல வேற 2000 கோடி நான் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து லூஸ் ஸ்டாக்லாம் விட்டு வாங்கி கட்டிக்கிட்ட படம் இது. முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி மொத்தமாக முடிச்சிட்டாங்க. 2.5 வருஷம் படம் வரல, இப்பயும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த படம் அந்த படம் தான் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கிப் ஆயிருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நேரம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் விசன்ன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.